அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். குரோதி வருடத்தின் 3வது மாதம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷ ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். மாதக்கிரகமான சூரியன் ஆனி மாதம் 1 முதல் 32 வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு, மேச ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு. சந்திரபகவான் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலிருந்து இந்த ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மேச ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மேச ராசி அன்பர்களுக்கு 12வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா பகல் முழுதும் வேலை செய்து கடுமையாக உழைத்து இரவில் போய் படுத்து நீங்கள் தூங்கினா நன்றாக உறங்க முடியவில்லை. இது ஒரு தொந்தரவு, கவலை, கஷ்டங்கள். இது குறையுதா அப்படின்னா ஒவ்வொரு நாளாக அதிகரித்து கொண்டே போகுது. டென்ஷனாக இருக்குது, கோபதாபங்களாக இருக்குது. இதெல்லாம் எப்போ நீங்கும், வாழ்க்கையில் எப்போ தான் முன்னேற்றம் அடையும் அப்படின்னா, நீங்கள் இப்போ பொறுப்பாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் பொறுமை இல்லாமல் செயல்படும்போது உங்கள் பொறுப்பை உணர மறுக்கிறீர்கள். மேச ராசி அன்பர்கள் பயப்படாதீங்க. எதிர்காலத்தை பற்றி, உங்கள் பொருளாதார நிலையை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. தைரியமாக இருங்க. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பி வரக்குள்ள வீடு நல்லா சந்தோஷமாக இருக்கணும். வீட்டில் மனைவி பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு குரு பகவான் 2வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மேச ராசி என்பதற்கு குடும்பம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் சொல்ல கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். பண தட்டுப்பாடு, பண பிரச்சனையை நீங்கள் நீக்கி கொள்ளலாம். சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மேச ராசி என்பதற்கு மிக சிறப்பாக இருக்கிறது. இப்போ வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, தொழில் செய்ய முடியல, நஷ்டம் ஆகுது, விரயம் ஆகுது அப்படின்னு நீங்கள் சங்கடப்பட தேவையில்ல, வருத்தப்பட தேவையில்ல. தொழில் நல்லா விறுவிறுன்னு முன்னேற்றம் அடைய போகிறது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சூரிய பகவான் வரும்போது நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். மேச ராசிக்கு 3வது வீட்டிலே இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டின் அதிபதி புதன் ஆனி மாதம் 6ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார். ஆனி மாதம் 12ஆம் தேதி சுகஸ்தானமான 4வது வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுவும் ஒரு நல்ல காரியம்தான். தனம் வாக்கு குடும்பத்திற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் ஆனி மாதம் 23ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார். அவர் அஸ்தங்க நிலையில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியன் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளால் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. உங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் பாராட்டுவீங்க. அவர்களால் உங்களுக்கு பாராட்டு, மதிப்பு, மரியாதை உயரப் போகிறது. கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் எதிர்பார்க்கலாம். தன லாபங்கள் உண்டு. பகை, விரோதம், போட்டி, பொறாமை இந்த மாதம் உங்களை விட்டு அகலும். செய்வன மாய மந்திரம், கெட்ட சக்திகள் மேசராசி அன்பர்களை இந்த மாதம் அண்டாது. ஜென்ம ராசியிலே ஆனி மாதம் 27ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் வேகமாக இருக்கும். கஷ்டப்பட்டு நீங்களே எல்லா வேலையும்
உங்கள் தலைமையில் போட்டு நீங்களே சுமக்க போகிறீங்க. இந்த மாதம் வேலை பளு அதிகரிக்கும். நிற்க நேரமில்லாத உழைக்கக்கூடிய நிலை மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு. அதிக கஷ்டப்படுவதனால உங்களுக்கு கோபதாபங்கள் ஏற்படும். குடும்ப நபர்கள் மேல் கோபப்படக்கூடிய நிலை வரும். அதனால் இந்த மாதம் டென்ஷன் ஆகாதீங்க. இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் ஜென்ம ராசியில் வரும்போது மேச ராசி அன்பர்கள் பூமி நிலம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. விவசாயிகள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் அதிகரிக்கும். பூ மகசூல் கூடும். இந்த மாதம் பூ பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல தன லாபங்கள் உண்டு. மேச ராசிக்கு 12வது வீட்டிலே ராகு சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது படுத்தால் நல்ல உறக்கம் வரும். குழப்பங்களெல்லாம் நீங்கி நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கி நன்றாக உறக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில்ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது. கட்டில் சுகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். ஏன்னா உபஜெயஸ்தானத்திலே ராகு நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லப் போகிறார். அதாவது ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் எதிர்பார்க்கலாம். 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரன் செட் ஆகும். 2ஆம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 2வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கோச்சாரத்திலே குரு வரும்போது குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த வருடம் திருமணம் நடக்கும். 2வது வீட்டிலே சூரிய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகும். பழைய பாக்கி பழைய கடன் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அதற்குண்டான வருமானம் 2வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருபகவான் கொடுக்க போகிறார். மேச ராசிக்கு 6வது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படுங்க. ஒரு சிலருக்கு கை கால் மூட்டு எலும்பு பல்வலி இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புண்டு. இது அதிக உடல் உழைப்பின் மூலம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாத கிரகமான சூரியன் ஆனி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை சூரிய பகவான் தோஷத்தில் சஞ்சாரம் செய்வார். அதாவது ராகு பகவானுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். ஆனி மாதம் 5 முதல் 25 தேதிக்குள் பிறந்தவர்கள் சுகக்கேடு ஏற்படும். அதாவது ஆனி மாதம் 5 முதல் 25 தேதிக்குள் பிறந்தவர்கள் அவங்க அதிக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில் மெல்ல மெல்ல வெளிச்சத்துக்கு வருவார்கள். இவர்களை சிறு வயதிலேயோ நடு வயதிலேயோ அல்லது பிற்கால வயதிலேயோ இவர்களை ஒரு நாள் நாச்சும் நாய் கடிக்கும். ஏன்னா திருவாதிரை அதனுடைய விலங்கு நாய் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த ஆனி மாதம் 5 முதல் 25 தேதிக்குள் பிறக்கக்கூடியவர்களுக்கு நாய்க்கடி தொந்தரவுகள் உண்டு. நாய் படாத பாடு நாய் படாத வேதனையும் இவர்கள் படுவார்கள். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழி உறவுகளிடம் பகை விரோதம் ஏற்படும். ஆனி மாதம் 5 முதல் 25 தேதிக்குள் பிறந்தவர்கள் அதி புத்திசாலியாக இருப்பார்கள். இருந்தாலும் காலபுருஷனுக்கு 3வது வீடாக மிதுன ராசி வருகிறது. காலபுருஷனுக்கு 9வது வீட்டை மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் பார்வை செய்யும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு, தந்தை வழி உறவுகளிடம் பகை விரோதம் அந்த ஜாதகனுக்கு
இந்த மாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். எந்த ராசி வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும். இவர்களுக்கு வந்து பாக்கியங்கள் குறைகிறது, உயர்கல்வி படிப்பதில் தடை ஏற்படுகிறது, திருமண தாமத தடை ஏற்படுகிறது, புத்திர தாமத தடை ஏற்படுகிறது. தாமதத்திற்கு பின்ன இவர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கிறது. தைரியம் தன்னம்பிக்கையால் இவர்கள் வந்து விடாமல் முயற்சி செய்து முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனி மாதம் 12ஆம் தேதி 3ஆம் வீட்டின் அதிபதி 4வது வீட்டிற்கு செல்கிறார். சுபகாரிய பேச்சுவார்த்தை மேசராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் நடக்கும். உங்கள் தம்பி தங்கைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்கள் வந்து இளைஞர்களாக இருந்தால் வரன் பார்த்தா உங்களுக்கு வந்து வரன் செட் ஆகும், உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தையாக இருக்கலாம். மாமன் மச்சான் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆனி மாதம் 23ஆம் தேதி 4வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சாகிறார். தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு மனை நிலம் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புண்டு, வீடு கட்டுவதற்கான வாய்ப்புண்டு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு, வேலை கிடைக்கும், வருமானம் உயரும். புதன் சுக்கிரன் கூட்டணி 4வது வீட்டிற்கு வரும்போது மேச ராசி அன்பர்களுக்கு சுக வேதனை தீரும். 6க்குடையவர் 4வது வீட்டிலே வரும்போது மனக்குழப்பம், தயக்கம், தடுமாற்றம் மேச ராசி என்பர்களுக்கு நீங்குவதற்கான வாய்ப்புண்டு. குடும்பத்தில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் வந்து சந்திரபகவான் வந்து 6வது வீட்டிலே இருந்து சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் மேச ராசி என்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.